ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். எம்பெருமானின் அருள் கூடாதவர்களை தன்னுடைய திருக்கல்யாண குணங்களைக் கொண்டு அருள் செய்து அவர்களை ஆட்கொள்ளும் திருவுள்ளம் உடையவன் கோவிந்தன் அப்படின்னு ஆண்டாள் இந்த 27வது பாசுரத்தில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு அழைச்சார். அந்த கோவிந்தனை பாடி பறை கொண்டு யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசாக இருக்கணும்னு அடுத்ததா சொல்கிறார். பரிசை வாங்கிட்டு பைக்குள்ள வச்சுண்டு போகிற பரிசாக இருக்கக்கூடாது. அது நாடு புகழும் பரிசாக இருக்கணும். ஊரெல்லாம் கொண்டாடணும். பல பேர் முன்னிலையில் அது கொடுக்கப்படணும். எல்லாரும் அதை ஆமோதிக்கணும். யார் யாரோ பரிசெல்லாம் வாங்கிட்டு போகிறாளே, இவளுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதே அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. எந்த அபிப்பிராய பேதமும் இல்லாமல் எல்லோரும் ஆமோதிக்க உயர்ந்த சபையில் அந்த பரிசு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள். அந்த பரிசை பாருங்கோ எப்படி வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறா பாருங்கோ. அப்படிப்பட்ட பரிசை ஒருத்தர் வாங்கின்னு இருக்கார். யார் அவர்? என்ன பரிசு வாங்கின்றார்? எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமதராட்ச சாந்தகம். யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹனுமன், மாருதி அவர் வாங்கின்றார். அவருக்கு கிடைச்ச மாதிரி பரிசு யாருக்கு கிடைக்கும்? என்ன பரிசு அவருக்கு கிடைச்சது? ராமருக்கு பட்டாபிஷேகம்னு நாள் குறித்து பட்டாபிஷேகம் நடந்துட்டுருக்கு. அந்த பட்டாபிஷேகம் நடக்கிற போது அந்த காட்சியை கம்பர் சொல்கிறார். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரைசரி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் வன்மை மரபுளோன் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி. அந்த காட்சியை இவர் வர்ணிக்கிறார் பாருங்கோ. அரியணையை ஹனுமன் தாங்கின்றிருந்தானாம். வாலியனுடைய மைந்தன் அங்கதன் உடைவாளை கையில் ஏந்தின்னு இருந்தான். பரதன் வெண்கொற்ற குடைய பிடிச்சிண்டு பொலிவோடு நின்றுட்டு இருந்தானாம். தம்பிமார்கள் லக்ஷ்மணரும் சத்ருகுணரும் 2 பேரும் 2 பக்கமும் நின்று வெண்சாமரம் வீசறாளாம். திருமகள் சீதா பிராட்டியின் அருளை பெற்ற கம்பருடைய மரபு வழியில் வந்த சில சான்றோர்கள்லாம் திருமுடியை கொண்டு வசிஷ்டர் கையில் கொடுத்தார்களாம். வசிஷ்டர் அதை வாங்கி ராமபிரானுடைய திருமுடியில் சூட்டினார் அப்படின்னு கம்பர் வர்ணிக்கிறார். அந்த பட்டாபிஷேகத்துக்கு ஊரே திரண்டு நிற்கிறது. தேவலோகமே இறங்கி வந்துட்டான். எல்லாரும் தேவர்கள்லாம் வந்துட்டாளாம். சாக்கேத்தபுரி ரொம்ப கோலாகலமாக இருந்துதான். அந்த சமயம் சீதா பிராட்டி தன் கழுத்தில் போட்டுருந்த முத்து மாலையை கையில் வச்சுண்டு யாருக்கு கொடுக்கலாம்னு யோசனை பண்ணிட்டு இருந்தா. அவள் மனசில் ஒருத்தரை நினச்சின்னு இருந்தா. மனசில் நினச்சதை ராமபிரானை பார்த்து சொல்கிறா. பிரதேஹி ஷிபகேஹாரம் யஸ்ய துஷ்டாசி பாமினி தேஜோ திருதிர் யசோதாக்ஷ்யம் சாமத்யம் வினயோனயக பௌருஷம் விக்ரமோ புத்தேர் யஸ்மின் நேதானி நித்யதா. ராமரை அதை கையில் வச்சுண்டு பார்த்தா, இதை மனசில் நினச்சிண்டா. ராமர் சொல்கிறார் பாருங்கோ. எவனிடத்துல தேஜஸும் தைரியமும் புகழும் திறமையும் வல்லமையும் அடக்கமும் நீதியும் ஆண்மையும் பராக்கிரமும் அறிவும் என்றும் விளங்குகிறதோ அவனுக்கு இந்த மாலையை நீ கொடு அப்படின்னாராம். இந்த குணங்கள்லாம் யார்கிட்ட விளங்குகிறதோன்னு வார்த்தையை போடலை. என்றும் யார்கிட்ட விளங்குகிறதோ அவளுக்கு நீ இந்த முத்து மாலையை கொடு அப்படின்னாராம் ராமர். ராமருடைய அனுமதி பெற்று தாயார்
வாயு புத்திரனான ஹனுமனுக்கு எழுந்து போய் மாலையை கொடுத்தா. ஒரு மகாராணி உக்காண்ட இடத்திலிருந்தே கொடுத்துருக்கலாம். ஏன் எழுந்து போய் கொடுத்தா? ஏன்னா ஹனுமனுடைய கைங்கரியம் அப்பேற்பட்ட உயர்ந்த கைங்கரியம். திவ்ய தம்பதிகளை சேர்த்து வச்சிருக்காரே, எப்பேற்பட்ட கைங்கரியம். பரமாத்மா ராமரோட திருவுள்ளமும் அதுதான். வந்தவாழ்நாமும் அதை ஆமோதிச்சாளாம். யாருக்குமே அசூயை இல்லை, பொறாமை இல்லை. ஆஞ்சநேயனே அத்தகைய பரிசை பெற தகுதி பெற்றவன்னு எல்லாரும் ஆமோதிச்சாளாம். நாடு புகழும் பரிசல்லவோ அது. ராமோ நான் எத்திர கச்சதின்னு ராமனை தவிர வேற யாரையுமே மனசால நினைக்காதவர் ஹனுமன். உயர்ந்தவர். ராமாவதாரெல்லாம் முடிஞ்சு போயிடுத்து. பரமாத்மா வைகுண்டத்துக்கு எழுந்துருள போறார். புல் பூண்டுன்னு எல்லாரையும் தன் கூட அழைச்சுண்டு போறார்னு ஆழ்வார் பாசுரம் பாடுறார். கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே அப்படிங்கிறார் ஆழ்வார். புல் பூண்டுன்னு எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுத்து எல்லாரையும் தன் கூட அழைச்சிட்டு போற. அங்கேருந்து வரார், பார்க்குறார். என்ன ஹனுமன்னு, நீர் இன்னும் கிளம்பலையா அப்படின்னு கேட்டார். பிரபு எங்க அப்படின்னு கேட்டார் ஹனுமன். என்னோட வைகுண்டத்துக்கு தான். உடனே ஹனுமன் கேட்குறார், அங்கே ராமாயண பிரவச்சனம்லாம் உண்டா? அங்கே நீ ராமரா சேவை சாதிப்பீரா அப்படின்னு கேட்டார். இல்லை ஹனுமன்னு, அங்கே ராமாயண பிரவச்சனம்லாம் கிடையாது, நான் வைகுண்டநாதனாக தான் இருப்பேன் அப்படின்னு விட்டார். அப்படின்னா நான் அங்கே வரல பிரபு. இந்த பூலோகத்தில் தெருக்கு தெரு எல்லாரும் உன்னோட புகழ பாடின்னு இருக்கா, அதை கேட்டுண்டு நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு விட்டாராம். பட்டாபிஷேக கோலத்தில் இங்கேயே நான் உம்மை சேவிச்சுண்டு இருக்கேன் அப்படிங்கிறார். அஞ்சன மஞ்சன மாருதம் புத்திரம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி ஸ்ருதஜன மந்தார திவ்ய சுனேந்திரம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி அப்படின்னு ராமதூதன் அப்படின்னு சொன்னாலே ஆனந்தமா ஹனுமானுக்கு. சீத்தம்மாவை அசோகவனத்தில் நான் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் உம்மிட சொன்னேன், உங்ககிட்ட வந்து சொன்னேன், கண்டேன் சீதைன்னு சொன்னேன். நீ உடனே என்னை ஆலிங்கனம் பண்ணிட்டீரே, அந்த சரீரத்தை இங்கே விட்டுட்டு வரத்துக்கு எனக்கு இஷ்டமே இல்லை, இங்கேயே இந்த சரீரத்தோடைய நான் இருக்கேன் அப்படின்னு விட்டது. உம்மோட வீரம் எதிரிகளை வேணா தோற்கடிக்கும், உம்மோட பக்தனான என்ன பண்ண முடியும்? பக்திஷ்ட நியதா வீரக பாவோ நானியத்திர கச்சதி அப்படிங்கிறார். உம்மை தவிர வேற ஒரு இடத்துல என்னுடைய மனசு போகாது ராமா. ராமாவதாரம், அதனுடைய நினைவு, இந்த பூலோகம், இதுதான் எனக்கு போக்கியம் அப்படிங்கிறார் ஹனுமான். இப்பவும் ஆஞ்சநேயனே இந்த வையத்தில் வாழணும்னு ஆசைப்படுறாருன்னா இந்த பூமியில் வாழற நாமெல்லாம் பாக்கியசாலிகள் தானே. அதனால்தான் நம்ம ஆண்டாலும் நம்மளெல்லாம் என்ன சொல்லி அழைக்கிறா தெரியுமா? திருப்பாவையில் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு அழைக்கிறா. இப்பவும் ராமாயண பிரவச்சனம் நடக்கிற இடத்துக்கு ஆஞ்சநேயன் வராருன்னு ஒரு ஐதீகம். அதனால என்ன பண்ணியிருப்பா, ஆஞ்சநேயரோட ஃபோட்டோ ஒன்று வச்சுட்டு ஒரு மணை போட்டு வெத்தலைப்பாக்கு பழங்கள்லாம் வச்சிருப்பா. ராமான்னு சொல்றத கேட்க ஆசை ஹனுமனுக்கு. இப்படிப்பட்டவருக்கு பரிசு கொடுத்தா யார் தான் வேண்டாம்னு சொல்வா? அது நாடு புகழும் பரிசா சீதா பிராட்டி முத்து மாலையை கொடுத்தா ஹனுமனுக்கு. பிரபு ராமர் ஹனுமனுக்கு நாடே பார்த்து மகிழற மாதிரி ஒரு பரிசை கொடுக்க போற. அதை நாம் அடுத்த வாரம் அனுபவிக்கலாம். அதுவரை கண்டேன் சீதையேங்கிற பாட்டை கேட்டு ரசியுங்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கண்டேன் 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 சீதை கண்டேன் ராகவா நான் கண்டேன்
அண்டரும் காணாத லங்காபுரியில் அண்டரும் காணாத லங்காபுரியில் அரவிந்த வேதாவை தர வல்ல மாதாவை கண்டேன் கண்டேன். அண்டரும் காணாத லங்காபுரியில் அரவிந்த வேதாவை தர வந்த மாதாவை கண்டேன் கண்டேன் கண்டேன். சீதையை கண்டேன் ராகவா. பனிகால வாரிஜம் போலே நீரம் பூசி பகலோடு யுகமாக கழித்தாலே பிரயாசி. பனிகால வாரிஜம் போலே நீரம் பூசி பகலோடு யுகமாக கழித்தாலே பிரயாசி. நினை தங்கி ராவணன் அந்நாள் வர சீச்சி நில்லடா என்று ஏசி. நினை தங்கி ராவணன் அந்நாள் வர சீச்சி நில்லடா என்று ஏசி. தனித்து தன்னுயிர் தன்னை தான் விட மகராசி. தனித்து தன்னுயிர் தன்னை தான் விட மகராசி. சாரும் போதே நானும் சமயம் மீதேவாசி. இனி தாமதம் செயல் ஆகாதே இடர் வீசி. ராமா 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 என்று எதிர் பேசி. இனி தாமதம் செயல் ஆகாதே இடர் வீசி. ராமா 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 என்று எதிர் பேசி. கண்டேன் 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 சீதையை கண்டேன்